தீரன் கல்வி காணொளி 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பாடம் 4 அகப்பொருள் இலக்கணம். அனைத்து தேர்வுகளிலும் இடம்பெறும் வினாக்கள். நினைவாற்றலை பெருக்க திறன் கல்வி காணொளியோடு குழு சேர், விரும்பு, பலரும் பயன்பெற பகிர். கற்றலின் கேட்டல் நன்றே, பலமுறை கேள். தமிழ் மொழிக்கே உரிய இலக்கணம் எது? மற்ற மொழிகளில் இல்லாத பொருள் இலக்கணம் தமிழ் மொழிக்கே உரியது. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று அகப்பொருள், இரண்டாவது புறப்பொருள். திணை என்பதின் பொருள் என்ன? ஒழுக்கம். புறப்பொருள் என்றால் என்ன? கல்வி, வீரம், கொடை, அறம், அரசியல் என அகத்திணையில் அடங்காத அனைத்தும் புறப்பொருள் எனப்படும். அகத்திணை என்பதன் விளக்கம். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியின் உறவு நிலையை கூறுதல் அகத்திணை எனப்படும். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? அகத்திணைகள் 7 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அன்பின் ஐந்தணை என வழங்கப்படும். கைகளை பெருந்திணை இணைத்து 7 வகை. அகப்பொருள் கூறுகள் எவை? முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அகப்பொருள் கூறுகள். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். கருப்பொருள் என்பது தெய்வம், மக்கள், உணவு, பூ, மரம், நீர், ஊர் என 14 வகைகள் உள்ளன. உரிபொருள் கூடல், ஊடல், இரங்கல் போன்ற மக்களின் உணர்வு நிலையை கூறுவது. முதற்பொருள் நிலமும் பொழுதும். ஐவகை நிலங்கள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். முதற்பொருள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலம் 5. பொழுது, பெரும்பொழுது, சிறும்பொழுது என 2 வகைப்படும். ஒரு ஆண்டை 6ஆக பிரித்தால் பெரும்பொழுது, ஒரு நாளை 6ஆக பிரித்தால் சிறும்பொழுது எனப்படும். பெரும்பொழுதில் ஆவணி புரட்டாசி 2 திங்களும் கார்காலம், ஐப்பசி கார்த்திகை 2 திங்களும் குளிர்காலம், மார்கழி தை முன்பனிக்காலம், மாசி பங்குனி பின்பனிக்காலம், சித்திரை வைகாசி இளவேநீர் காலம், ஆனி ஆடி முதுவேநீர் காலம் என பெரும்பொழுது 6 வகை, சிறுபொழுது 6 வகை. காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை, காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நண்பகல், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை ஏற்பாடு, மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை, இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை யாமம், 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை. எல் என்பது சூரியன். சூரியன் மறையின் பொழுது ஏற்பாடு. மற்ற பொழுதுகள் இப்பொழுது நடைமுறையில் உள்ளன. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய பெரும்பொழுது சிறும்பொழுது எவை? குறிஞ்சிக்கு பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம். முல்லைக்கு பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. மருதத்திற்கு 6 பெரும்பொழுதுகளும் உண்டு, சிறுபொழுது வைகறை. நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள், சிறுபொழுது ஏற்பாடு. பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பனி, சிறுபொழுது நண்பகல். கவனத்தில் கொள்ள வேண்டியது, மருதத்திற்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள். பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பனி என 3 பெரும்பொழுது. குறிஞ்சிக்கு குளிர்காலம், முன்பனிக்காலம் என 2 பெரும்பொழுது. முல்லைக்கு கார்காலம் என்ற 1 பெரும்பொழுது. ஐவகை நிலத்திற்குரிய உரிபொருள். தலைவனும் தலைவியும் காணுகின்ற புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி, தலைவன் வருகைக்காக காத்திருக்கும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை, இருவரிடையே ஏற்படுகின்ற பிணக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம், தலைவன் வராதபோது தலைவிக்கு ஏற்படும் வருத்தம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல், தற்காலிக பிரிவாய் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை. அடுத்து கருபொருள் என்பது எல்லாம் இணைந்த களம். குறிஞ்சியின் கருபொருள் தெய்வம் முருகன், மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர், உணவு மலைநெல் திணை, விலங்கு புலி, கரடி, சிங்கம், பூ குறிஞ்சி காந்தல், மரம் அகில் வேங்கை, பறவை கிளி மயில், ஊர் சிறுகுடி, நீர் அருவிநீர் சுனைநீர், பறை தொண்டகப்பறை, யாழ் குறிஞ்சியாழ், தொழில் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் என 12 வகையை பாடநூல் குறிப்பிடுகிறது. முல்லையின் கருபொருள் தெய்வம் திருமால், மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர், உணவு வரகு சாமை, விலங்கு முயல் மான் புலி, பூ முல்லை தோன்றி, மரம் கொன்றை காயா, பறவை காட்டுக்கோழி மயில், ஊர் பாடி சேரி, நீர் காட்டாறு, பறை ஏறுகோட்பறை, யாழ் முல்லையாழ், தொழில் ஏறுதழுவுதல் நிறைமேய்த்தல். மருதம் தெய்வம் இந்திரன், மக்கள் ஊரன் உழவர் உலத்தியர், உணவு சென்னல் வெண்ணல், விலங்கு எருமை நீர்நாய், பூ செங்கழு நீர் தாமரை, மரம் காஞ்சி மருதம், பறவை நாரை நீர்க்கோழி அன்னம், ஊர் பேரூர் மூதூர், நீர் மணைக்கிணறு பொய்கை, பறை மணமுலா நெல்லரிக்கிணை, யாழ் மருதையாழ், தொழில் நெல்லறிதல் களைபறித்தல். நெய்தல் தெய்வம் வருணன், மக்கள் சேர்ப்பன் பரதன் பரத்தியர், உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருள், விலங்கு முதலை சுறா, பூ தாளை நெய்தல், மரம் புன்னை ஞாழல், பறவை கடற்காகம், ஊர் பட்டினம் பாக்கம்,
நீர் மணல் கிணறு உவர்களி பறை மீன்கோட்பறை யாழ் விளரியாழ் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைத்தல். பாலை தெய்வம் கொற்றவை மக்கள் எயினர் ஏற்றிய உணவு சூறையாடலால் வரும் பொருள். விலங்கு வழியிழந்த யானை. பூ குரவம் பாதிரி. மரம் இலுப்பை பாலை. பறவை புறா பருந்து. ஊர் குறும்பு. நீர் வற்றிய சுனை கிணறு. பறை துடி. யாழ் பாலையால். தொழில் வழிப்பறி நிறைகவர்தல். பொருந்தாத முதல் கரு பொருள்களை திருத்து. உழவர்கள் மலையில் உழுதனர். உழவர் மருதம் மலை குறிஞ்சி. எனவே உழவர் வயலில் உழுதனர் என்பதே சரி. முல்லைப்பூவை பார்த்தவாறே பரதவர்கள் கடலுக்கு சென்றனர். பரதவர் நெய்தல் திணை, எனவே முல்லை தவறு. தாழை நெய்தல் பூவை பார்த்தபடி சென்றனர் என்பதே சரி. இங்கே மலை என்பது நிலம் என்பதால் முதல் பொருள், மற்றவை கருப்பொருள். சித்திரை வைகாசி என்ன காலங்கள் என அழைக்கப்படும்? இளவேநீர் காலம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை? குறிஞ்சி குளிர்காலம். மருதம் நெய்தல் 6 பொழுதுகள் என்பதால் குறிஞ்சி மருதம் நெய்தல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களாகும். இயல் 5 பாடம் 4 முடிவு பெற்றது. அனைத்து தேர்வுகளும் கேட்கப்படுகின்ற அடிப்படை வினாக்கள். ஆழ்மனதில் பதிய பலமுறை கேள். திறன் கல்விக்குழுவோடு இணை. விரும்பு பலரும் பயன்பெற பகிர். பலமுறை கேட்பது நினைவாற்றலை பெருக்கும். நன்றி, வணக்கம்.